ஸோ ஒரு முக்கியமான காரியத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். 5 ரூபாயில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க முடியுமா, செய்ய முடியுமா? கதை கேளுங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக டார்ஜிலிங் பகுதி, அதாவது மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் பகுதியில் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண்மணி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. பயணம் பண்ணுற வேலையில் அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்போவுமே அவங்க பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பைபிள் படிக்க அவங்களுக்குள்ளான ஒரு புதிய ஆர்வம், அதாவது பரிசுத்தவானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டே இருந்தது. ஸோ அந்த சகோதரி படிக்க அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. அப்படியே அவங்க படிக்கும்போது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இந்த சிறியவர்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள் அந்த பரிசுத்த வேதம் தெரியும். இந்த சிறியவர்கள் எதை செய்தீர்களோ அது எங்களுக்கு செய்தீர்கள் என்று பரிசுத்த வேதம். ஸோ இந்த வசனம் அந்த சிறு அந்த வாலிப சகோதரி தொட்டது. அவங்க இந்திய தேசத்தை சேர்ந்தவங்க கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளான ஒரு பாரம், நான் இந்த இந்திய தேசத்துக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமேன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாலிப சகோதரி அங்கே இருக்கிற ஒரு பிஷப்பை சந்திக்க போகிறாங்க. அந்த பிஷப் சொல்கிறாங்க, நான் இங்கே வந்துட்டு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஷப் சரி நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்கிறாரு. ஜெபித்து முடித்த உடனே அந்த பிஷப் கேட்குறாரு, சரி நீ சேவை செய்ய போற இந்திய தேசத்துக்காக யார் மத்தியிலும் கேட்கும்போது குஷ்டரோகிகள் மத்தியில தெருவில் கிடக்குறாங்களே அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அவங்க மத்தியில தான் நான் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த குஷ்டரோகி, அதாவது இன்னைக்கு கூட அந்த குஷ்டரோகிகளை பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பதாக எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, மருத்துவ வளர்ச்சி கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஊழியம் செய்கிறது, இந்த குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஸோ அந்த காலகட்டத்தில் கூட அவங்க எதை கூட, ஏன்னா பயங்கரமான ஸ்மெல் இருக்கும், புழுக்கள் அரிக்கும் அவங்க சரீரத்தில், ஏன்னா அவங்க கவனிப்பவங்க சரி இல்லாத அளவுக்கு ஸோ அழுக்கு நிறைந்தவர்களாக நாற்றம் நிறைந்தவர்களாக தெருவில் கிடப்பாங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்படி அவங்களை எப்படியாவது நான் கவனிக்கணும், சீர்படுத்தணும் அந்த வாலிபதுக்குள்ளே வந்துச்சு. ஸோ அந்த பிஷப் கேட்டார், சரி நீ இதெல்லாம் சேர உண்ட எவ்வளோ ரூபா இருக்குன்னு கேட்டார். அப்போ அந்த வாலிப அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்த வாலிப பெண்மணி சொன்னாங்க, என்கிட்ட 1 ரூபா கூட கிடையாது, காசே கிடையாது. அப்போ காசு இல்லாமல் எப்படி ஊழியத்தை செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது அந்த பிஷப் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய இருந்த ஒரு 5 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. இந்த 5 ரூபாய் வச்சுக்கோ, இதை பற்றி நிச்சயம் சொல்லிட்டு அந்த 5 ரூபாய் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் தான் அந்த சகோதரி பேர் தான் அன்னை தெரசா, இல்லைன்னா மதர் தெரசா நம்ம இன்னைக்கு சொல்லப்படுறது. அவங்க மூலமாக இன்னைக்கு ஊழியங்கள் எவ்வளவோ தேசங்கள் இன்னைக்கு போயிருக்குது, எவ்வளோ மக்கள் மத்தியில் அந்த ஊழியங்கள் சென்றடைந்திருக்கின்றது. சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மக்கள் அந்த சகோதரிய அந்த தாயாருடைய சேவை அன்னை தெரசா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நோபல் பரிசு கிடச்சிச்சு, இந்தியாவிலேருந்து பல விதமான அவார்டுகள் கிடச்சிச்சு. அவங்கள ஊழியர் சேரல எவ்வளோ பாடுகளை சந்திச்சாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாங்க, எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் மீறி அவங்க ஊழியத்தை செஞ்சாங்க அந்த அன்னை தெரசா. ஸோ நான் எதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு எல்லாருமே வாக்குத்தத்த கூட்டத்துக்கு ஓடுறீங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, இந்த ப்ராஃபஸின்னா தமிழ் என்ன சொல்லுவோம், அதுக்கு இந்த ப்ராஃபஸி கூட்டங்களுக்கெல்லாம் ஓடுறீங்க. இந்த நாளில் எனக்கு தீர்க்க தரிசன கூட்டங்கள், தீர்க்க தரிசனம், இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசனம் என்ன, இந்த வருஷத்துக்கான அற்புதத்தின் வாக்குத்தத்தை என்ன? நான் கேட்குறேனே, இந்த பெண்மணி எந்த வாக்குத்தத்தை பார்த்தாங்களா, இல்லை ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை போனாங்க? இல்லையே, பரிசுத்த வேதாமத்தை படித்தாங்க, ஆண்டவர் அதன் மூலமாக அவர் பேச ஆரம்பித்தார். அந்த பேசுறது மூலமாக இன்னைக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஊழியனை தாயார் கிடையாது, இறந்துட்டாங்க, அன்னை தெரசா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க மூலமாக எத்தனை குஷ்டரோகிகள் தொடப்பட்டாங்க, அவங்க மூலமாக எத்தனை குஷ்டரோகிகள் சுகப்படுத்தப்பட்டாங்க. எப்படி இது பரிசுத்த வேதமா இருந்தா? இன்னைக்கு வேதத்தை மறந்துட்டு எல்லாரும் பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க. அற்புதத்துக்கு முன்னாடி ஓடுறோம், தீர்க்கதரிசனத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கோம். இதனால என்ன நடக்குது? ஒரு எழுப்புதல் வருதா, இல்ல ஒரு சுவிசேஷ அறுவடை நடக்குதா, இல்ல ஒரு நல்ல சமாரியனுடைய ஊழியம் நடக்குதா? எதுவுமே கிடையாது. சேவை அற்ற ஊழியங்கள், சேவை மனப்பான்மை இல்லாத ஊழியங்கள், தனக்கான ஆதாயத்தை தேடுகிற ஊழியங்கள், வயிற்று பிழப்புக்காக செய்கிற ஊழியங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தேதி ஜனவரி 2ஆம் தேதி ஒரு ஹைவேல நின்று நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு இந்த குளிர் மத்தியில் நான் ஓடணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடணும்? ஏன்? ஆத்துமாக்களுக்காக. எப்படியா சுவிசேஷம் சொல்லணுமே, சோர்ந்து இருக்கக்கூடாது. குளிர் மத்தியில் ஓட முடியாது, டிரைவ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் தாண்டி ஓடுறேனே எதுக்காக? சுவிசேஷ பாரம் தான். ஹல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, ஸோ இந்த செய்தியை கேட்கிற உங்கள் மத்தியில் நான் பேச நான் சொல்கிறேன் ஒன்று தான், ஆண்டுக்காக ஊழியத்தை செய்யுங்கிறதுக்காக எனக்கு வேணும். தேசத்துக்கு ஆடம்பரமான ஊழியர்கள் வேண்டாம். இந்த ஊழியத்தில் இந்த தீர்க்க வீட்டில் இப்படி நடக்க போகுது, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் வேண்டாம். ஏன்னா ஏசப்பா ஏதாவது வாக்குத்தத்த கூட்டம் நடத்தினாரா? ஏசப்பா ஏதாவது தீர்க்க தரிசன கூட்டம் நடத்தினாரா? எதுவுமே நடத்தியே. இன்னைக்கு பாருங்க, ஜனவரி 1 ஜனவரி 2 வாக்குத்தத்த கூட்டங்கள், அற்புதத்தின் கூட்டங்கள், தீர்க்க தரிசன கூட்டங்கள். இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தை என்ன? ஏன் ஓடிட்டு இருக்கீங்க? இயேசுக்கு பின்னாடி வாங்க, இயேசுக்கு பின்னாடி ஓடுங்க. ஏன் இப்படி உலகத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கீங்க? மாற்றங்களை உருவாக்குங்க.
தேசத்தில் எழுப்புதல் வரட்டும். வாலிபர்களை அழைத்து செல்லுங்க, வாலிபர்களை அனுப்புங்க தேசத்தின் ஊழியத்திற்காக. கடந்து சொல்லட்டும், போங்கள், புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார்ல, புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களை எனக்கு சீஷராக்குங்க. அதுதான் இன்னைக்கு தேவையா இருக்குது. என் அன்பான தெய்வச்சனமே, ஸோ என்னோட ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தொடர்ந்து என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு நெடுதூர பயணம் கிட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர்ஸ் கடை நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ தினந்தோறும் உங்கள்கிட்ட இது மாதிரி நான் பேச போகிறேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஸோ இது என்னுடைய பைக்கு கிடையாதுங்க, என்னுடைய பைக்கு கிடையாது, ஒரு விசுவாசியுடைய பைக்கு. ஒரு 3 மாதத்துக்கு இந்த பைக் மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் வந்து ஒரு நெடுதூர பயணம் டெய்லி ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரொம்ப தூரம், ஒவ்வொரு நாளும் நான் 200-300 கிலோமீட்டர் நான் பர் டே நான் ட்ராவல் பண்ணணும். ஸோ சைக்கிளில் போகிறது சாத்தியமற்றது. ஸோ யா, so praise God, it's a special prayer journey. Being on this mission journey, I was traveling nearly from I was starting from journey from Uttar Pradesh to the Nagaland. Right now, which are the states I'm going to cross means like Uttar Pradesh, Bihar, Jharkhand, West Bengal, Assam, Nagaland, and coming back to the Sikkim. Again, I'll come back to the actually I'll come back to the Uttar Pradesh. So these are the states I was traveling. It's a special journey. So I want to thank to the God, and I was traveling through this bike only, because why every day I want to travel 200 to 300 kilometers. I want to ride. So cycle travel is not possible. So one of God has provided one bike for me for this prayer journey. I was traveling through this one. Watch, pray, and get my updates every day through my WhatsApp channels and through my social media pages. Pray for my journey. God bless you all. So right now you can see Rampur in my left side, Burley in the right side, and Rudrapur in the straight. Actually I want to go to Burley only. So praise God, really so happy to see you. Today is nearly 234 kilometers I want to travel through this bike. Actually 232 kilometers. So most of all the kilometers I will finish, a few kilometers more to reach today's destination, because right now I am in the Rampur. So after that is the Burley. I am going to beat the Burley. So today is such a good day. Praise the God. The first day of this special prayer journey on this mission journey. Praise God. God bless you all.